வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. வெளியே வந்துட்டு கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக ஜூஸியாகவும் இருக்கக்கூடிய இந்த சிக்கன் 65 அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க. அதாவது இது வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வைக்கணுங்க. அந்த மசாலாலாம் பிரட்டிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஆதரவு, சப்போர்ட். ஸோ எனக்காக வந்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். எதனால் அப்படின்னு சொன்னால் ஒரு வாடை அடிக்கும், ஒரு வெடுக்கு நாத்தம்னு சொல்லுவாங்க. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராய்லர் சிக்கனில் மட்டும்தான் அந்த வாடை அடிக்கும். அதனால் பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை போட்டு புழிஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாடையெல்லாம் போயிடும். நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 4 தடவையாச்சும் சிக்கனை வந்துட்டு நல்லா கழுவி நல்லா பளிச்சுட்டு இருக்கு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் கழுவி எடுத்த பின்னாடி சரி உங்ககிட்ட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒயிட் கலர் வினிகர் இருக்குது இல்லையா, அந்த வினிகர் கூட ஒரு மூடி போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு லெமன், அப்படி இல்லைன்னா வினிகர், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து கழுவு தானே போகிறோம், அதனால் வந்து நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து கலருக்காக நான் செயற்கை எந்த ஒரு கலர் பவுடருமே போட போகிறது இல்லைங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறேன். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தோம் இல்லையா, இதில் வந்துட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கீங்க அரை கிலோ சிக்கனுக்கு. பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், இது வந்து சீரகத்தூளுங்க. நாம் வந்து 1 ஸ்பூன் போட்டோம் இல்லையா, அதோட இன்னொரு அரை ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள். இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அடுத்து வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் பிஞ்ச் கணக்கில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. இது நல்லா வெளியே வந்துட்டு கிறிஸ்பியாகவும் ஒரு நல்ல ஒரு சைனிங்காகவும் அந்த பார்க்குறதுக்கே அவ்வளோ உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேங்க நான் இந்த அரை கிலோ சிக்கனுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த பொரிக்கிற ஐட்டங்களில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியக்கூடாது. அப்படின்னா உப்பு கச்சி போகிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இந்த மஞ்சக்கரு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து பெசரி வச்சுக்கலாங்க. நல்லா கைகளை கழுவிட்டு நீங்கள் வந்து பெசரிக்கோங்க. கைகளால் பெசரினா தான் அது கரெக்டாக வரும். இப்போ நம்ம சேர்த்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு பெசரிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போடலையா அப்படின்னு சொன்னால் இது இந்த டைமில் போடக்கூடாது. இதெல்லாம் நல்லா பெசரி முடித்த பின்னாடி அதுக்கு பின்னாடி தான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போடணும். இப்போ இந்த சிக்கன்லேயும் பாருங்கள், நான் அரை மூடி வந்துட்டு புழிஞ்சு விட்டேலே கழுவுறதுக்கு. இப்போ இந்த சிக்கன்லேயுமே நான் வந்து அரை எலுமிச்சம்பழம் மீதி இந்த அரை எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் அந்த வீடியோக்குள்ளே இடையில நான் சொல்லாமல் விட்டுட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது கொஞ்சம் ஊறிடணுங்க. இந்த மசாலாலாம் கலந்தோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறின பின்னாடி அதுக்கு பின்னாடி இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதை ஒரு சின்ன கரண்டி தான், குட்டியோண்டு கரண்டி தான், ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது பெசரி வச்சுக்கலாம். இதில் நம்ம சமையல் எப்போவுமே ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அதனால தான் பாருங்கள், இது இந்த நேரத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறது. இதையுமே நல்லா பெசரி வச்சுக்கலாம். பெசரி வச்சுக்கிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறினாலே போதுங்க. அரை மணி நேரத்தை நம்ம வந்துட்டு சிக்கன் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஊறட்டுங்க. இல்லை உங்களுக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நார்மலாக நம்ம வந்துட்டு கீழே வைப்போம் இல்லையா, அதில் வச்சிடலாம். இப்போ வந்துட்டு சட்டியில் நல்லா எண்ணெய் காஞ்சிடணுங்க. நல்லா காஞ்ச பின்னாடி இதை பொரித்து எடுக்கணும். இது பொரித்து எடுக்கும்போது கொஞ்சம் மீடியமில் தாங்க வச்சுக்கணும். இது பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக சாஃப்டாக இந்த சிக்கனை பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க செம்ம டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே அளவுகளோடு இதே முறைப்படி சூப்பராக வந்து சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.